எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? பம்பா வெங்காயம் இது தெரியும் எல்லாருக்கும். உங்களுக்கு நாங்கள் பம்பா வெங்காயம் தான் சொல்கிறோம். நாங்கள் அந்த சிவப்பு வெங்காயம், நல்லா சிவப்பு இல்லை, அந்த கணக்கான சிவப்பாக இருக்கும். தமிழ் கடையில் விற்பினம், நல்ல டேஸ்ட் அது. அந்த வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன். என்ன செய்ய போகிறேன்னுண்டா, கோழிக்கறி சமைக்க போகிறேன். மிக்ரோஸில் தான் நான் கோழி வேண்டுவேன். அது சூப்பன் கோழியாக இருந்தானே மற்ற கோழியாக இருந்தானே இது மலிய போட்டிருக்குது. வார திங்கக்கிழமையோட முடிஞ்சிடும். நீங்களும் வேணுங்கோ, நல்ல கோழி அது. இந்த கோழிக்கு நான் வெட்டி வைப்பேன். வெட்டி போட்டு ஒரு பிரட்டல் செய்ய போகிறேன். இங்கால என்னென்றால் வெங்காயம் வெட்டின வெங்காயம் உப்புமா செய்ய போகிறேன். சரியா? உப்புமா இந்த நார்மலாக நிறு தயாரிப்புலேயும் எடுக்கிறேன் நான். இது இந்த சோபியன் வந்தது சமைச்சு பார்த்தேன் நான். நல்லா இந்த உப்புமா வறுத்தண்டு போட்டிருக்கும். ஆனால் நாங்கள் கொஞ்சம் வறுக்கணும். நீங்கள் உப்புமா செய்வது எப்படி என்று நீங்கள் இந்த இதில் போய் பார்த்தா அது பார்க்கலாம். அதுக்கு நான் விரும்ப என்ன செஞ்சேனேண்டா, வெங்காயத்தை முதலே பொரிச்ச நான் என்னென்னா அந்த எண்ணெயை எடுத்து பிறகு கோழிக்கறி சமைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்காக. ஆனால் இது உப்புமா செய்வது எப்படி என்பதில்லை, கோழிக்கறி செய்வது எப்படி. நான் இப்படித்தான் செய்கிறேன். நான் ஒவ்வொரு டேஸ்ட்டாக செய்வினம். இப்போ கோழியை நான் வெட்டி வச்சுட்டு இஞ்சால பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கியாச்சு. அதை எடுத்து வச்சுட்டு நான் உடனே எண்ணெயை கொண்டே ஊற்றிடுவேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த எண்ணெயில் இந்த மேலால் வடித்து பொரிச்ச எண்ணெயை இந்த வதக்கிறது, கோழிக்கறி சமைக்கிறது கொஞ்சம் வதக்கிறதுக்கு விடுவேன். நான் பல மாதிரி சமைப்பேன். எல்லாத்தையும் கூட்டி போட்டு வைப்பேன், தேங்காய் பழம் எல்லாத்தையும் விட்டு. இல்லாட்டிக்கு வெங்காயத்தை வதக்கி செய்வேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கோ. இந்த சுட எண்ணெயை கொண்டே எங்களுக்கு காணி இருக்கிறபடியாக கொண்டே வெளியால் ஊற்றி விட்டுருவேன். அப்படி காணி இல்லாதாக்கள் கவனமாக கொண்டு போய் நீங்கள் இது செய்யலாம். என்னென்னு சொல்கிறது, அந்த பேக்கில் கட்டி போட்டு இந்த எண்ணெயில் கொண்டே எறிகிற இடம் இருக்குது, அங்கே கொண்டே போடணும். இங்கே சுவிஸில் குப்பை போடுறதுக்கு எவ்வளவு இது. மற்றது நாங்கள் உள்ளி அடிக்கிறோம். சரியா? உள்ளியை அடித்து போட்டு இப்போ இங்கால வதக்கின வெங்காயம் இருக்குது தானே, கோழிக்கறிக்கு வதக்கின வெங்காயத்துக்குள்ள கருவேப்பமில்லையம் உள்ளியையும் கடைசியாக போடுவேன். சரியா? போட்டு அதையும் சேர்த்து வதக்க போகிறேன். இப்போ வதக்கப்படுது பாருங்கோ. என்னத்தை சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடணும். ஒவ்வொரு விதமாக சமைப்பினம். இதுக்குள்ளே நான் மிளகு அப்படியே முழுசாக ஒரு 10 மிளகு போடுவேன். சரியா? தக்காளி பழம் நிறைய போடுவேன். இது 5 தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கிறேன். ஆகப்பெரிய தக்காளி பழம் இல்லை, ஒரு சின்ன தக்காளி பழம், 5 தக்காளி பழம் வெட்டியிருக்கிறேன். இப்போ இப்படி வதங்கின தருணத்தில் இந்த தக்காளி பழத்தை நாங்கள் அதுக்குள்ளே போட்டு வதக்க போகிறோம். சரியா? வதக்குறேன்னு சொன்னால் அடுப்பை குறைச்சி விடணும். நல்லா கூட்டி போட்டு அண்டக்கூடாது. ஓரளவு இப்படி வதக்கிற இதில் இந்த பாருங்கோ, அந்த நேரத்துக்குள்ளே நான் கண்டு ரவையை வறுத்து வச்சுடுவேன். 2 ஒரே நேரத்தில் செய்யலாம். இன்றைக்கு சனிக்கிழமை வேலைக்கு சமைச்சிட்டேன். வேலைக்கு போகிற மாதிரி இல்லை, எனக்கு சனியார் லீவு. ஆனால் வேலைக்கு ஒழும்புறேன்னு எதுக்கு ஒழும்பி சமைச்சிடுறது. பிறகு கொஞ்சம் உப்பு போடணும். இது பாருங்கோ, உப்பு போட்டுட்டு அதே நல்லா கணக்காக வதக்கி போட்டு கைவிடாமல் இது ரவை வறுக்கணும், இல்லாட்டி எரிஞ்சிடும். கணக்கான அடுப்புலேயும் வறுக்கணும். நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் எப்படி உப்புமா செய்கிறேன்ட்டு. இப்போ அந்த வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி பழம், உப்பு எல்லாத்துக்குள்ளேயும் சேர்த்து இந்த கோழியை போட்டு வதக்கணும். இந்த கோழியில் உள்ள தண்ணியும் இருக்குது, இந்த வெங்காயம் இந்த வதங்கின தக்காளி பழத்தோடு சேர்ந்து அந்த கோழி அப்படி அவ்விய அந்த ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் கோழி பாருங்கோ. மற்றது என்ன மிக்ரோஸ் கோழி நல்லா இருக்கும். நீங்கள் வேண்டி சமையுங்கோ. எனக்கு மற்ற கோழி எனக்கு பிடிக்காது. நான் மற்ற கடையில் வேண்ட மாட்டேன். அதுக்காண்டி நல்ல இல்லையென்று சொல்ல மாட்டேன். விரும்பினா நீங்களும் சமைச்சு பாருங்கோ. எங்களுக்கு அளவான தூள் உரைப்பில்லாட்டி உப்பில்லா பண்ணம் குப்பையில் என்ன மாதிரி எங்களுக்கு நாங்கள் தமிழாக்கள் வடிவாக சமைச்சு சாப்பிடணும். எங்களோட பண்பாடு விருந்தோம்பல். சரியா? அப்போ நான் சமைச்சா இந்த சாப்பாடு ஒரு 2 பேருக்குனாலும் சேர்ந்து சாப்பிடுவோம். இந்த பால் தான் நான் விடுவேன், தேங்காய் பால். இதில் பல தேங்காய் பால் பட்டிகள் இருக்குது. ஆனால் இந்த தேங்காய் பால் பட்டி அந்த ஃப்ரெஷ்ஷாக திருவி புளிகிற ஒரு ஃபீல் இருக்கும் அதில். சரியா? அப்போ இதே அதுக்குள்ளே சேர்ந்து வடிவாக பாருங்கோ. நான் கதைச்சாலும் சமையலில் வடிவாக செய்வேன். இப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு தண்ணி விடாதேங்கோ. ஏனெண்டா அந்த பாருங்கோ நல்லா இதாகவே இருக்குது. இப்படியே நீங்கள் மூடி விட்டுருவணும். திரும்பியும் இந்த தேங்காய் பால் இந்த தூளோடு சேர்ந்து தூள் மணம் போகும் வரைக்கும் நல்லா அவியணும். அவிஞ்சத்துக்கு பிறகு தான் கோழிக்கறி ரெடி ஆகும். சரியா?
இப்போ பார்த்தீங்களா அப்படியே முடிஞ்சுது. நல்லா அவிய விட்டு தண்டி நல்ல பிரட்டல், கோழி பிரட்டல் வந்துட்டுது. நான் இந்த ஜிம்முக்கு போகிறெல்லாம் எனக்கு சரி வராது. சமைச்சு சாப்பிடணும். அதோடு உங்களுக்கு சோறு கறி முக்கியம். சரியா? இந்த வண்டியையும் காட்டிக்கொண்டு அப்படியெல்லாம் சொல்லி நாங்கள் எல்லாம் இருந்தோம்டா அந்த நேரம் இந்த ஜிம்முகளுக்கெல்லாம் போயிருந்தோம்டா நாங்கள் எல்லாம் இப்படி இருந்திருக்க மாட்டோம். வேலை செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறபடியாக தான் நாங்கள் இருக்கிறோம். மனதுக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிடணும். மனதுக்கு பிடிச்சதை செய்கிறதுக்கு சரி வராட்டிலும் ஆனால் சாப்பிட்றதுக்கு வெளிநாட்டில் அதுவும் சுவிஸ் நாட்டில் வசதி எல்லாருக்கும் இருக்குது. அதோட இப்போது உப்புமா ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களோ. உப்புமா இப்படி இருக்கணும். சில பேர் தேங்காய் பால் விட்டு செய்வினா, சில பேர் தண்ணி விட்டு செய்வினா. நான் தண்ணி விட்டு செஞ்சேன்னா. இப்போ கடைசியாக வாழை இலை குளிர்காலம் முடிகிற நேரம் இருந்தாலும் ஒரு சின்ன துண்டு வாழையில் கிடந்தது எல்லாம் கிழிஞ்சு போட்டது. அன்றைக்கெல்லாம் கோயிலுக்கு கொண்டே வேறு ஆக்களுக்கும் வெட்டி கொடுத்து போட்டேன். இப்போ இந்த வாழை இலையில் நாங்கள் உப்புமாவை போட்டு இந்த பிரட்டல் கறியேம் அப்படியே போட்டு உண்மையாக சொல்கிறேன். நான் இதை அப்படி அடிக்கடி சமைச்சு சாப்பிட்ருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏண்டா அந்த தக்காளி பழமும் வெங்காயம் தான் அந்த அந்த கூட்டு அந்த கறின்ற அந்த அந்த பிரட்டல் இருக்கும். உங்களுக்கே வாயூரும் பாருங்க. அதைத்தான் சாப்பிடணும். இறைச்சியெல்லாம் கணக்க சாப்பிட மாட்டேன் நான். ஆனால் வீடியோவுக்கு வடிவா செஞ்சு காட்டுவேன். சரியா? சுடுவது சரியா? ஆனால் அந்த உப்புமா நல்ல பதமாக இருக்கணும். களியாகவும் இருக்கக்கூடாது, நல்லா வறண்டியும் இருக்கக்கூடாது. இப்படி செய்யக்க இப்படி இருக்கணும். சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாரும் சமைச்சு சாப்பிடுங்கோ. நன்றி, வணக்கம்.